தமிழ்நாட்டிலேருந்து ஆர்மிக்கு போய் வீர மரணத்தை சந்தித்த மேஜர் முகுந்தன் வரதராஜன் அவரை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரோட மரணம் யாரை பாதிக்குதோ இல்லையோ அவங்களோட மனைவியை ரொம்பவே பாதிக்கும். படத்தோட ஹீரோ முகுந்தன் கேரக்டரில் சிவகார்த்திகேயனும் அவங்களோட மனைவியாக சாய் பல்லவியும் நடிச்சிருக்காங்க. ஆர்ட் எம்ப்ராய்டிங் இதில் ஆர்வமாக இருக்கக்கூடிய சாய் பல்லவி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டின் காலேஜில் சேர்றாங்க. சாய் பல்லவி கிட்ட அவங்க ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, எல்லா திறமையும் இருக்கக்கூடிய நீ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கிறேன், நீ ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷனில் கலந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதிலெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்ட்டு சாய் பல்லவி சொல்கிறாங்க. நீ இந்த பாதையில் போனால் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் ஒரு சீனியரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சீனியர் தான் முகுந்தன் வரதராஜன். சாய் பல்லவி முகுந்தன் ரெண்டு பேரும் முதல்ல அப்போ தான் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் உருவாகுது. முகுந்தன் சாய் பல்லவி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக ஆர்மிக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி. சாய் பல்லவியும் முகுந்தன் கிட்ட நீங்கள் ஆர்மி போகிறதுக்கு உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இவங்களோட காதல் பற்றி சிவகார்த்திகேயன் தன்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பா ஏற்றுக்கிட்டாலும் முகுந்தனோட அம்மா கொஞ்சம் முரண்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் பையன் ஆசைப்பட்டுட்டான், அவனோட ஆசை தான் என்னோட ஆசை அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிறாங்க. முகுந்தன் ஒரு கட்டத்தில் தான் ஆர்மிக்கு தான் போக போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வீட்டில் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அம்மா கதறி துடிக்கிறாங்க. எந்த ஒரு தாய் தான் தன்னுடைய பிள்ளையோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புவா? ஆனால் முகுந்தன், நான் கண்டிப்பாக ஆர்மியில் சேரணும், எல்லைக்கு போயிட்டு எதிரிகளோட சண்டை போடணும், நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரே குறிக்கோளோடு இருக்கார். முகுந்தன் ஒரு வழியாக அம்மாவை சமாதானப்படுத்திட்டு ஆர்மி ட்ரைனிங்க்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. இதுக்கு இடையில் இந்து தன்னுடைய வீட்டில் தன்னுடைய லவ்வை பற்றி சொல்கிறாங்க. மலையாள கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய இந்துவோட அம்மா அப்பா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இந்துவை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாரு, ஜாதி மதம் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், ஆர்மி மேனுக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறாரு. இந்த விஷயத்தை இந்து முகுந்தனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ஆர்மியில் இருக்கிறதுனால எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, நீங்கள் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்னோட லட்சியமே இந்த இராணுவத்தில் பணி செய்யணும், நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு குறுக்க வர மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அது நீயாக இருந்தாலும் சரி, உன்னை விட்டுட்டு வருவனே தவிர இந்த ஆர்மியை விட்டுட்டு என்னால் ஒருபோதும் வர முடியாது அப்படின்ட்டு முகுந்தன் தீர்க்கமாக சொல்லிடுறாரு. அதோட ஃபோனையும் கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 11 மாதங்கள் இந்துவும் முகுந்தனும் பேசிக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் இராணுவ விடையில் முகுந்தன் இந்துவோட அப்பா வந்து பார்க்குறாரு. இந்துவோட அப்பா முகுந்தன் கிட்ட சொல்கிறாரு, என்னோட பொண்ணு என்கிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாது, உங்களுக்காக 11 மாதமாக என்கிட்ட இவ பேசவே இல்லை, இராணுவத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா எனக்கு வெறுப்பு அப்படிங்கிறது கிடையாது, நானும் இராணுவத்தில் தான் பணி செஞ்சேன், இராணுவத்தில் ஒரு டாக்டராக வேலை பார்த்தேன், அங்கே கேம்புக்கு வரக்கூடிய பேஷண்டெல்லாம் பார்த்து பார்த்து கை இல்லாமல் கால் இல்லாமல் கண்ணை போய் காது போய் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்து இதே மாதிரி ஒரு வாழ்க்கை என்னுடைய மகளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பயந்தேன், இருந்தாலும் அவளோட பிடிவாதத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்துவோட அப்பா ஒத்துக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. திருமணமான கொஞ்ச நாள்லையே முகுந்தனை பார்டருக்கு அனுப்புகிறாங்க. அங்கே ஒரு தீவிரவாதி பார்டரை தாண்டி உள்ளே வந்து ஒரு சோல்ஜரை கொலை பண்ணிட்டு போயிடுறான். சிவகார்த்திகேயன் இதை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறாரு. தன்னுடைய வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுக்கு கேப்டன் பதவியிலிருந்து மேஜர் பதவி உயர்வு கிடைக்குது. அடுத்ததாக முகுந்தன் தனக்கு கீழே 44 படை வீரர்களை கூட்டிகிட்டு போய் காஷ்மீரில் எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காரு. அந்த காஷ்மீரில் எது நடந்தாலும் முகுந்தன் தான் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு பாவா அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான்.
அந்த பாபா தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட்டை முகுந்தன் கிட்ட இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது. காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த பாபா கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய மக்கள் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த பாபா எங்கே இருப்பான், எப்படி இருப்பான் அப்படின்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மக்களே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தாங்க. இந்த நிலையில் பாபா ஒரு இடத்துல இருக்கான், அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தனுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிது. முகுந்தன் தன்னுடைய படைகளை கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாரு. இராணுவ படைகளை பார்த்த அங்கிருந்த மக்கள் பாபாவுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தாங்க. இராணுவத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அங்கிருந்த இராணுவ வீரர்களை திரும்பி போக வச்சாங்க. இந்த நிலையில் முகுந்தனுக்கு இன்னொரு ரகசிய தகவல் கிடைக்கிது. பாபா சின்ன பசங்களுக்கு தற்கொலைப்படை செய்கிறதுக்கு தேவையான பயிற்சிகளை ஒரு இடத்துல கொடுத்துட்ருக்குறான். அந்த இடத்துக்கு போனால் பாபாவை கண்டிப்பாக ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரகசிய செய்தி கிடைக்கிது. முகுந்தன் தன்னுடைய படைகளை கூட்டிக்கிட்டு முன்னாடியே போயிட்டு பாபாவுக்காக அங்கே காத்திருக்காரு. முகுந்தன் நினச்ச மாதிரியே பாபா கொஞ்ச நேரத்தில் அங்கே வராரு. முகுந்தன் படைகள் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாபாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் முகுந்தனுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இரவு முழுக்க அந்த காட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. பொழுது விடிய போகிற நேரத்தில் பாபா முகுந்தன்கிட்டேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே விரட்டிக்கிட்டு முகுந்தன் போகிறாரு. பாபா கையில் வச்சிருந்த துப்பாக்கியில் உள்ள தோட்டாக்களை பின்னாடி போன முகுந்தன் கவுண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஒரு கட்டத்தில் எல்லா தோட்டாவும் தீர்ந்த பிறகு முகுந்தன் இறங்கி அடிக்கிறாரு. ரொம்ப நாளாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்த பாபா அங்கேயே இறந்து போகிறான். இந்த சம்பவம் முகுந்தனுக்கு பேரும் புகழையும் பெற்றுக் கொடுக்குது. ஆனால் அதுக்கு பிறகு பாபா கூடவே இருந்த அலி அப்படிங்கிறவன் பாபாவுடைய இடத்துக்கு வரான். முகுந்தனும் முகுந்தன் டீமும் தான் பாபாவை கொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்படுறான். எப்படியாவது முகுந்தனையும் முகுந்தன் டீமையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும் அப்படின்ட்டு பல முயற்சிகளை அலி எடுக்கிறான். முகுந்தனும் முகுந்தனுடைய டீமும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அங்கெல்லாம் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அலிக்கும் முகுந்தனுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. துப்பாக்கியால் சுட்டுக்கிறாங்க. இதனால் முகுந்தனுடைய டீமில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு இடையில் இந்துவை காட்டுறாங்க. இந்து அடிக்கடி முகுந்தனுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறாங்க. தன்னுடைய கணவன் இராணுவத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாரோ அப்படின்ட்டு அடிக்கடி ஃபீல் பண்ணுறாங்க. முகுந்தன் இந்துவை பார்த்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இராணுவத்தில் ஒருவேளை நான் இறந்துட்டா கூட அதுக்கப்புறம் உன்னோட கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கண்டிப்பாக சொல்கிறாரு. இதுக்கு இடையில் முகுந்தனுக்கு அலி ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறான். அங்கே போனால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியமான தகவல் கிடைக்கிது. முகுந்தன் தன்னுடைய படைகளை கூட்டிக்கிட்டு அங்கே வேகமாக போகிறாரு. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மக்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இராணுவ வீரர்களை பார்த்து அலி சொல்கிறான், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பாமை இங்கே வெடிக்க வச்சு இங்கே இருக்கிற மக்களை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாருமே தயங்கி நிற்கிறாங்க. மேஜர் முகுந்தன், நான் மட்டும் தனியாக போகிறேன், நீங்களாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி தனியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நீங்கள் தனியாக போனால் அது உங்களுக்கு ஆபத்து, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் நண்பன் அர்ஜுன் கூட போகிறாரு. 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே பிணை கைதிகளாக இருந்த மக்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வராங்க. அதை தொடர்ந்து முகுந்தனுக்கும் அலிக்கும் இடையில் பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்குது. 2 பேரும் தங்களுடைய துப்பாக்கியில் உள்ள தோட்டாக்கள் தீர்ந்த பிறகு துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு கையால் அடிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபைட்டோட இறுதியில் கீழே கிடந்த ஒரு துப்பாக்கியை எடுத்து முகுந்தன் அந்த அலியை சுட்டு கொன்றாரு. இந்திய நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்த அந்த அலியை சுட்டு கொன்னாச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையோட முகுந்தன் நடந்து வராரு. அங்கிருந்த மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாருமே முகுந்தனை பார்த்து ஆரவாரம் பண்ணுறாங்க. அந்த நிமிஷமே அந்த சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி முகுந்தன் மயங்கி கீழே விழுறாரு. அவரோட உடம்புலையும் ஒரு துப்பாக்கி கொண்டு பாஞ்சிருக்குது. ரத்தம் நிறையா போய்கிட்டு இருக்குது. உடனே அவரை தூக்கிக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய பாதி வழியிலேயே முகுந்தன் இறந்து போகிறாரு. இது எதுவுமே தெரியாத அவங்க மனைவி வீட்டில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த செய்தி வந்து கிடைக்கிது.
கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் முகுந்தன் கடைசியாக தீர்க்கமாக ஒரு வார்த்தையை சொன்னதை மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க. நான் இறந்த பிறகு உன் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதை நினச்சி பார்த்துட்டு எல்லா சோகத்தையும் தன்னோட மனசுக்குள்ளே பூட்டி வைக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் மேஜர் முகுந்தனுக்கு அவருடைய தியாகத்துக்காக அசோக சக்ரா விருது கொடுக்குறாங்க. இது உண்மை கதை, உள்ளத்தை உருக்கக்கூடிய கதை.